ஹே ஹலோ கேஸ் வெல்கம் பேக் டு ஜாசன் க்ளோம். அது பார்க்க போகிறோன்னா பிட்காயின் லாஸ்ட் ஒரு 4 டேஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷன்லேயே வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ பிடிசியால் ஒரு $90,000 வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணி வந்து போக முடியல. ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டுட்டு இருக்குன்னே வந்து சொல்லலாம். அண்ட் லார்ஜ் கேப் ஆல் காயின்ஸான எத்தீரியம் சொல்லனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா சைட் வேஸில் தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த காயின்ஸோட நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இருக்கலாம், ஸோ இதில் போய் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த புது சேனலை பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கானையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. டெய்லி மார்க்கெட் அப்டேட்ஸ் பற்றி ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து கொடுத்துக்கிட்டு இருப்போம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலிகிராம் சேனலும் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்டான அப்டேட்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா போயிடலாம். கைஸ், பிட்காயினோட ப்ரைஸ் ஜனவரி 19 வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆக ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட $95,000 வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆகி ஒரு $87 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்தது. ஸோ லாஸ்ட் ஒரு 4 டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா பிடிசி ஒரு ரேஞ்ச், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷனில் இருந்துகிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஸோ எப்படின்னா ஒரு 90,400 அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90,900 வரையும் போயிட்டு திரும்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் ஆகிட்டு ஒரு 88,500 இந்த ரேஞ்சுக்கு நான் வந்துகிட்டு இருக்கேன். ஸோ இதை நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம்னா, இந்த சைடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அக்குமுலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெனிப்புலேஷன் பண்ணுறதுக்காக கீழே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் வந்து பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம்டி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. பட் அதுக்கு பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது இந்த 90,500 டேஸை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் கொடுத்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா போகணும். சப்போஸ் இப்போ இருக்கக்கூடிய இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய சப்போர்ட்டான $88,400 வந்து பார்த்தீங்கன்னா உடச்சி கீழே வந்ததுன்னா இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் வந்து கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா லோவர் டைம் ஃப்ரேமான 1 hour டைம் ஃப்ரேம். பட் இதுவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேம்லாம் பார்த்தோன்னா பிட்காயின் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா மோசமான நிலைமையில் இருக்குன்னு சொல்லலாம். ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பல வீடியோஸில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். டெய்லி டைம் ஃப்ரேமில் பியர் ஃப்ளாகோட லோ ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் வந்து பண்ணியிருக்கேன். அண்ட் 90,400லேருந்து $90,800 வரையுமே ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா தான் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் இருந்துக்கிட்டு. ஸோ அதை உடைக்கிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா பிட்காயினுக்கு ரெண்டே சின்னேரியா தான். ஒன்று பிடிசி டெய்லி டைம் ஃப்ரேமில் நல்ல வால்யூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 91,500 மேலே போயிட்டு கேண்டில் க்ளோஸ் வச்சுன்னா சேஃபான ஏரியாவுக்குள்ளே போய்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் ஆக ஆரம்பிச்சிடும். சப்போஸ் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் வந்து பண்ணிட்டு இருந்ததுன்னா நெக்ஸ்ட்டு இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா டம்ப்பு வரதுக்கு நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ பிட்காயினோட அடுத்த சப்போர்ட் ஏரியா எங்கெல்லாம் வருதுன்னா 86,740 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஸோ அதுக்கு அடுத்தது 84,000 அண்ட் அதுக்கும் கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 80,000. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீழே கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் ஏரியாஸ் வந்து இருக்குது. அண்ட் இப்போ வீக்கெண்டுன்றதுனால பிட்காயினில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வால்யூமே வரமாட்டேங்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து சைட் வேஸில் வந்து மூவ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். தென் எத்தீரியமோட சார்ட் பார்த்தோன்னா எத்தீரியமுக்கும் பிட்காயினுக்கும் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸே வந்து கிடையாது. ரெண்டுமே சேம் சார்ட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்கேன். ஸோ பிட்காயின் வந்து பிரேக் டவுன் ஆகுதுன்னா எத்தீரியமே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் வந்து ஆகுது. ஸோ எத்தீரியமோட 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷனில் தான் இருந்துகிட்டு இருக்குது. பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா வால்யூமே வந்து கிடையாது. ஸோ எத்தீரியம் வந்து ஒரு சேஃப் ஜோனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போகணும்னா ஒரு $3,130 மேலே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வால்யூமில் கேண்டில் க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேஞ்சர் ஜோன்லேருந்து வந்து வெளில வந்து வரோம். அண்ட் இப்போ எத்தீரியம்க்கு இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 3,010 அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3,060. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஆக்சுவலி அது வரையும் போயிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ரிஜெக்ஷன் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ எத்தீரியமாக இருக்கட்டும், சொலனா, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேலே போனோன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டாமினன்ஸ் வந்து டம்ப் வந்து கொடுக்கணும். ஆக்சுவலி சொலனா வந்து பார்த்தீங்கன்னா அதோட ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ரிஜெக்ஷன் கொடுத்து இப்போ அதோட பழைய சப்போர்ட் ஏரியாவுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக சொல்லலாம் இந்த ஏரியாவிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பம்ப் வந்து கொடுத்தே ஆகணும். அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் பிரேக் டவுன் ஆச்சுன்னா இன்னும் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் வந்து கொடுக்கும். அண்ட் இந்த பிட்காயின் டாமினன்ஸுமே அதோட ரெசிஸ்டன்ஸ் ஏரியா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரிஜெக்ஷன் கொடுக்கணும். அண்ட் 4 hour டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறப்ப ஒரு டபுள் டாப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. ஆக்சுவலி அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த டபுள் டாப் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது ப்ளே அவுட் வந்து ஆகணும். ஸோ ப்ளே அவுட் ஆகி இந்த லோ ட்ரெண்ட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னா போதும். டாமினன்ஸ் அதுக்கப்புறம் ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் ஆல் காயின்ஸுமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவரி வந்து கொடுக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், கரண்ட் மார்க்கெட் அப்டேட் பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணுற வீடியோ பார்த்தீங்கன்னா மேக் பண்ணி ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதில் பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பார்த்துக்கோங்க நம்மளோட டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் லிங்க் இருக்குன்னு உங்களுக்கு சப்போர்ட் கொஞ்சம் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.